ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என் அக்கௌண்ட் இருக்குது. அதில் நீங்கள் வீடியோ சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா தெரிஞ்ச நபர்கள் வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை தான் ஒரு ரியாக்ஷனாக பார்க்க போகிறோம். ஓகே, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டீயில் சுவையில்லை, இந்த டீயில் மனம் இல்லை, இந்த டீயில் திடமில்லை, இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவுன தண்ணி. ஓகே ஓகே நல்ல ஃபன்னு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் லுல்லு சபா அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஷோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒரு ட்ரோல் சேனல் அல்டிமேட். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். ஓகே, அந்த வகையில் நான் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் விஷம் போன்ற பொருட்கள் எனக்கு வைக்கவில்லை. மை நேம் இஸ் ராகவன், டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னை. பக்கத்து ரூமில் சாப்பிட்டு இருந்தேன். சைடுஸ் இல்லை, அதான் வந்து மேலே கேப்சர் போட்டாங்க. ஃபோல்டிங் கேப்சூல் அம்பரலா சொல்லியாச்சு, கோச்சுக்காதீங்க. டெஃபினட்டா இதில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், போயிடலாம். ஒரு மாதிரி இப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். ஆனால் எவனா இந்த ரோட்டில் போட்டு வாங்கி விட்டுருங்க கூட அடிச்சுனா இது எதுக்குள்ள இருந்து வந்து தெரியுமா? என்ன என்ன சிரிப்பு கேட்குது தெரியல அதில். ஓகே, கிரன்ச். ஆக்சுவலாக இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு போய் எனக்கு மொழி படம். அதில் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பார், நகைச்சுவை கண்ணோட்டத்தில். அல்டிமேட்டாக இருக்குது அவரோட ஒரு கமெண்ட்டும். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழி படத்தை வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். அழுது தீர்த்து பார்த்தோம், சொரண கெட்ட சாமி இது மாதிரி நானும் நிறைய விஷயத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டு ஒரு வரியில் போய்கிட்டு இருக்கும், அதை வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ணி வேறு மாதிரி பாடுறது, அந்த ஒரு ஹிடன் டேலண்ட் எனக்குள்ள இருக்குது. உங்கள் யாராருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு பேல்பூரி வேணும், பேலுபூரி புரின்னுட்டு. டார்க் காமெடி ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களை. மதி, கொஞ்சம் கதவு மூடு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் உண்மையிலேயே வெட்கப்படுறேன். கதவு மூடிட்டேங்கய்யா. செபஃபன். செவையாகவே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சில பேர் க்யூட்டாக கொஞ்சம் சொல்லிட்டு வாயில்லா ஜீவன்களை பிடிச்சி இப்படி குடும்பப்படுத்துவாங்க. அதில் நானும் அடங்குவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஜீசஸ். ஓ, நம்பரை சேவ் பண்ணி வச்சிட்டானா? ஊரில் இருக்க அழிவேலையை ஃபுல்லாக டப்பூரில் தாண்டா இருக்காங்க. ஹலோ, யார்? ஜீசஸுங்களா? சாரிங்க, எனக்கு ஒரு ஆபத்து. பேச்சுலருக்குலாம் வீடு கொடுக்கறது இல்ல. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணீங்களா? சென்னையிலேருந்து டைலாக் அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் சென்னையில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. படத்துலலாம் பார்க்கும்போது யாரும் அவங்க கிரிஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இடையில ஒரு வீடு தேடும் பேச்சலாம் வீடு தேடும் போது தான் தெரியுது அந்த வழி. நிஜமா ஐ லைக் தட் ரியாக்ஷன். இது கியூட்டஸ்ட் வீடியோ எவர் அப்படின்னு சொல்லலாம். இடையில கூட அவங்க செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. பக்கத்தில் வந்துட்டு சசிகலா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஐ லைக் தட். இந்த மாதிரி ஒரு குழம்ப 5 ஸ்டார்காரன் வச்சுட்டான்னு சொன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன சொல்றது தெரியல. குற்றாலத்துல வெளில வந்து நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நான் மக்களோட கருத்து என்னன்னு கேட்பாங்க. இப்ப நீங்க உங்க ஃபேமிலில எங்க தங்கிருக்கீங்க? ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. போடாங்க, வெளியே போட அப்படின்னு இருந்தாலும் நக்கல் அவனுக்கு. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, കരിമീൻ ഉണ്ട്, കൊഞ്ചുണ്ട്, താറാവുണ്ട്. எனக்கு அந்த பிரெயினை வந்துட்டு பார்க்கற போல இருக்கு, எடிட் பண்ண பிரெயினை. ஓகே, நல்லா எடிட்டிங். விசில் போடுக்கு முன்னாடி என்ன வேர்ட் இருந்தது சார் அந்த இடத்துல? விசில் போடுக்கு முன்னாடி நான் சல்யூட் வச்சு ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு நினைச்சேன். சோ எல்லாருக்கும் டிஃபரெண்ட் ஆட்களுக்கு சல்யூட் வாங்க, பார்ட்டிக்குள்ள வாங்கன்ற மாதிரியான ஒரு திங்ல
நல்லா இருந்திருக்கும் நிஜமாக செம ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படி போட்டிருந்தா. ஆனால் இப்போ வந்துச்சு ஒரு பாட்டு ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு, அது நான் இது வரைக்கும் தளபதி பாட்டிலேயே காவாசி கூட கேட்காம என்னடா இது கட் பண்ண பாட்டு அந்த ஒரு பாட்டு தான். படம் வந்தால் தான் தெரியும் அது இந்தியன் 2 மாதிரி ட்ரோல் கண்டென்ட்டாக மாதிரி தான் என்னென்னு. ஆனால் குடும்பமே வச்சு செய்கிறீங்க தளபதியை, என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். பண்ணாடா நானும் பாக்குறேன், நீ மட்டும் இல்லடா, இன்ஸ்டாகிராம் சித்தோனவா 40-50 பேர் திரிறீங்கடா. நல்லா காசு சம்பாதிச்சிட வேண்டியது, பணத்துல என்னங்க இருக்குன்னு கேட்க வேண்டியது. பண்ணாடா எவார் பணம் கம்மியா இருக்கிற வரைக்கும் பணம் மட்டும்தான் பிரச்சனை. பணம் மேல வந்துருச்சுன்னா நீ சொல்ற மாதிரி நாங்களும் ஸ்டேட்டஸ். சித்து அண்ணா தாக்கப்பட்டா அந்த வீடியோவில் வந்து இவர் தான் நிஜமா இவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க போல. நானும் பார்க்கும்போது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த எடிட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓஹோ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் இப்போ vlog சேனல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, நீங்க பெருசாக என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? அவங்களே வாழ்க்கையில் நொந்துவே இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட போய் வெறுப்பேற்றினுக்கிறானு. ஓ இது மாதிரி என் நண்பனுக்கு ஒரு தடவை ஆயிருக்கு. இந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டால் அதில் ஒரு கொடுமை என்னன்னு அப்படின்னா, பார்க்குறவங்க வந்து சிரிச்சிருவாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் தான் வருத்தமே படுவாங்க. இந்த கிரிக்கெட் விளையாடும் போது அங்கே அடிப்படுறது, இந்த மாதிரி ஒரு கொடுமை எவனுக்கு வரக்கூடாது. என்ன பண்ணான்னு உனக்கு தான் தெரியாது. போய் உன் மூத்த பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டேன். தில்வாலி மொமெண்ட் ஆகி என்ன படம் தெரியல. அது நல்லா இருக்கு இந்த ஃபிலிம். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது அப்படின்னா வந்து கான்ஸ்டன்டா படிக்கணும், அந்த கன்சிஸ்டன்சி. இதை வச்சு நிறைய மீம் டெம்ப்ளேட் வந்துட்டு இருக்கு. இந்தியன் 2 இந்தியன் 3 இதுல எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4ல நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அடே புழு சட்டை, நீ விட்ட கத்தி. அது மாதிரி இந்தியன் 2K அவர் படாதவாடு பட்டுட்டு இருக்காரு. செம ஃப்ளாப்னு நினைக்கிற படம். நிறையா பேர் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. இதில் இந்தியன் 4 வேறையா? தாங்காதரா சாமி. என் கணிப்பு மட்டும் சரியாக இருந்தால் என்னோட எல்லா கணிப்பும் தப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் யாராருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கு. சரிண்ணா சரி. என்னவா அணில் ஆட்கள் தானா கொலை வெறியில் இருக்காங்களா? ஒரு மாசம் எங்கேயாவது போக சொல்றாரு. அதுக்குள்ள கடைசியில் தளபதி பாட்டியா என்னைய காவாசி கேட்க வச்சிங்களேடாம்மா. நல்லா இருப்பீங்களாடா நீங்கள். ஆக்சுவலாக இது யுவன் இசையா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதான் டவுட், யுவன் இசையா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லா இருக்கு. ஜாப்பனீஸ் சலார் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வெரைட்டியாக பார்த்த மீம் டெம்ப்ளேட்ஸ் இதுதான். ஒரு வேளை நீங்களும் உங்கள் ரியாக்ஷன், அதாவது ரியாக்ஷன் பண்ணக்கூடிய வீடியோக்கள் ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கிட்டப்பிடிக்காக போகிறனால ரியாக்ஷன் வீடியோ போட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கண்டென்ட் நம்ம வீடியோலேயே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, bye.